ஏப்பா நல்லா உப்பி போயிருக்கப்பா. வேற ஒண்ணு என்ன சோடா மாவு கொஞ்சம் எச்சா போட்டு என்ன சட்டி அப்படி சட்டி கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே என்னையா சூப்பரா இருக்க என்ன சூப்பரா இருக்காங்க வேற பிள்ளைனா வெளியிலே வர மாட்டேன் நீ வரவும் தான் நீங்க படக்கணும் முடியாதுருக்கேன் பொம்பளை பிள்ளையோட எப்படி பேசணும் எப்படி நடக்குமோ அப்படி நடந்துக்கணும் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு அந்த பொம்பளை கிட்ட நக்கிற வளர்க்குற வச்சிருந்தா அதுதான் அங்க திண்ணி இல்ல என்னண்ணே நீ உடனே அண்ணனை கூட்டிட்டு வந்தே பாரு போட்டேன் மாடா என்னையா ஒட்டு பேசாத எனக்கு பிடிக்காது மாடா நக்கிற விளைஞ்சு நீ எனக்கு ஏச்சா நாக்கு கசக்கிறது கொஞ்சம் சீர் இருந்தா கூட நக்கிறேன். என்ன நல்லா தானே தீபாவளிக்கு இனிப்பு பலகாரமா தின்ட்டு வந்திருப்பேன். உனக்கு இனிப்பு சாப்பிட்ட பத்தாது இதுல வேற சக்கரை போட்டு வேற செய்யறியா? வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப இனிப்பாட்டா கசப்பாத்தான் தெரியும். மெடிக்கல்ல தேனே ரொம்ப சேல்ஸ் ஆகுது காரணம் என்னன்னு என்ன எதுக்கு சக்கரைக்கே இப்படி சொல்றீங்க தேனுக்கு எவ்வளவு மகிமை இருக்கு தெரியுமா? ஏய்யா பண்ண மண்டைய கட்டிட்டே இருக்க இல்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு சொரியல் போல தோணுது. எங்க தெரியும்னு தோணுது உனக்கு எதுவும் சொரிச்சுடவா? முகர கட்டை பாரு எனக்கு நீ சொரிய வேணா என்ன எனக்குலாம் இப்ப ஒண்ணு அரிக்கல உனக்கு தான் இப்ப கீழ இருந்து மேல வரையும் அரிக்கும் போல இருக்குது. உனக்கு மசர் இல்ல அரிக்கல எனக்கு மசர் இருக்கு அரிக்குது. என்னையா சொல்ற சண்டார பாவி எனக்கு இந்த நீளத்துக்கு இருக்குது. அது கூட ஒட்டு மசர் ரெடி பிச்காலிச்சிருக்கீ. இதெல்லாம் ஒட்டு மசரே ஒரிஜினல் மசரே. ஆமா நீனா ஊரை ஏமாத்து. இதுக்கு நான் சொல்றேன் நான் இன்னைக்கு பொய்யே பேச மாட்டேன். வாடா அப்ப பெரிய அரிச்சந்திர இவரு. பொம்பளை பாரு பொம்பளை. மூஞ்சி மோரே பாரு ஆம்பளை கட்டைய பாரு ஆம்பளை. நான் எதுவுமே சொல்லல நீ வாடகை கட்டிக்கிட்டு ஏறல. ஐயா ஒரு பொம்பளை பத்தி இப்படியே தொட்டு நக்கி கிடக்குற. எதுக்கு சொல்றேன்? எதுக்கு சொல்றேன்? இப்படி நான் உனக்கு என்ன வேற எதுவும் தெரியல. அப்படியே தொட்டு நக்கற உப்பா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஆம்பளை பார்த்து பெண்ணு அழகா இருக்கேன்னு சொன்னாதான் உனக்கு மோட்சம். இல்லைனா உன்னை நாய் கூட நக்காதுன்னு அர்த்தம். போயா நீ என்ன பேசுற? நீ அழகா இருக்குன்னு சொல்லவே தேவையில்லையா? நான் எப்பயும் போல இருந்தா போதும். பொம்பளை நான் இல்லைன்னு வச்சுக்க உனக்கு சோழியா கிடையாது. எங்கிட்ட சுத்தமா பொம்பளை வந்துதான் ஆகணும். என்ன நீ பெரிய பெண்ணு சாதிச்சது மாதிரி பேசுற? என்ன ஆம்பளை சாதிச்சு கிழிச்சு விட்டப்ப அப்ப பொம்பளை இல்லாம ஆம்பளை வாழ முடியாது. பொம்பளை இல்லாம ஆம்பளை வாழ முடியாது. பார்த்தா பீத்த வச்சிருக்கேன். ஆம்பளை இல்லாம நீ ஒரு நொடி கூட வாழ முடியாது. வாயா பிக்காரி பையில பொம்பளை இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இந்த உலகத்துல ஒரு குடும்பத்துல கட்டின புருஷன் நொண்டியா இருக்கலாம் நொடமா இருக்கலாம் குருடனா கூட இருக்கலாம். ஆனா ஆம்பளைன்னு ஒருத்தன் அந்த வீட்டுல இல்லைன்னு வச்சுக்க உன்னை எல்லாம் வக்க மக்கள சபையில கூட உன்னை ஒண்ணுக்கு இருக்க கூப்பிட மாட்டாங்க. நிறைய 10 ஆம்பளை இருந்தாலும் சரி ஒத்த பொம்பளை அந்த வீட்டுக்கு இருந்தா தான் மகாலட்சுமி. தெரிஞ்சுக்க ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணாட்டி வந்தாட்டி குத்து விளக்கு ஏத்துன்னு சொல்றாங்களே ஏன் காலத்துக்கு அந்த வீட்டுல குத்து விளக்கு பொம்பளை ஏத்துறதுக்கு வேணும். பொம்பளை இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு ஆக்கி போடுறது பொம்பளை அடிச்சு போட்டது பொம்பளை எல்லாமே பண்றது பொம்பளை. நிறைய குடும்பத்துல வந்து நீ பொம்பளை வந்து குத்து விளக்கு ஏத்துனாத்தான் அந்த குடும்பம் புழுப்புழுன்னு ஆமா பொம்பளை இல்லாம என்ன சாதிக்க முடியும்? நிறைய குடும்பத்துல குத்து விளக்கு ஏத்தி அந்த குடும்பம் ரெண்டா பொளந்துக்கிட்டு போயிருக்கு. அதுக்கு என்னடி பண்ணுவ? அதுக்கு என்ன பண்ணுவ? நீ ஆம்பளைக்கு பூரா சொனையா சமைச்சு போடுற அப்படியே ருசியா நாங்க நக்கிக்கிட்டு வலிச்சுக்கிட்டு நக்கிக்கிட்டு திங்கிறோம்ன்ற என்ன திங்கிற? பெண்ணு ஒரு கட்டின புருஷனுக்கு ஒரு பெண்ணு ருசியா சமைச்சு போடுறான்னா காரணம் இல்லாம இல்ல. எதுக்கு? அதுல அவளுக்கு ஒரு சுயநலம் இருக்கு. என்னையா இருக்கு சொல்லு. இப்ப நான் புருஷன் நீ முண்டாட்டி ஒரு பேச்சுக்கு மாத்த முடியுமா? என்ன பண்றது? என் தலையெழுத்து எங்க வந்து இங்க வந்து விடுது பாரு. அதுக்குன்னு பேசாம வேணா ஹிந்தி நடிகர் சினிமா என்ன அதை போட்டு உருட்டி கிடக்குற? இருக்கட்டும் எனக்கு ஏதோ அப்படி ஏதாவது ஒண்ணு உருட்டணும் இல்லைன்னா பிடிக்கல. பாரு நான் சொல்றேன் கேளு. இப்ப நான் புருஷன் நீ மொட்டாட்டி சரி நீ எனக்கு சொன்னையா கொடுப்பனைய பாரு இல்ல வக்கனையா சொன்னையா ரசிச்சு ருசிச்சு சமைச்சு போடுற. ஆமா ஏன் போடுற? ஏன் போடுற? காரணம் இருக்கு. என்ன காரணம் சொல்லியா? காரணம் இருக்கு இருக்குறியா சொல்ல வேண்டியதான காரணத்தை?
நீ ருசியா சமைச்சு போட்டாத்தேன் உனக்கு நான் நல்லா சுகம் கொடுக்க முடியும். நீ ருசி இல்லாம சமைச்சு போட்டேன்னா எனக்கு கரண்ட கலை நரம்பு பிடிச்சி இழுத்துக்க முடியும். கலைச்சிருக்கீங்க நீ முழங்க வச்சத பயலாக்கு அப்படி கிடையாது. இந்த உலகத்துல உணவு ரொம்ப அவசியம். என்ன உணவு? சாப்பாடுக்கு தகுந்த ருசியா சமைச்சு போடுறது. 1000 ஆம்பளைக்கு எங்க வெளியில ஹோட்டல் சமைக்க இருந்தாலும் 100 நாள் பாத்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடலாம். ஆனா 2 நாள் நாச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் ஆம்பளை ஆசைப்பட்டு வரீங்களே. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? நீ என்கிட்ட கைய கொடுத்தா கூட பறிச்சிருவேன். ஆனா வாயை கொடுத்தா சிக்கிக்கிருவேன். எனக்கு தெரியும். நீ எல்லார்த்தையும் பேசுற மாதிரி ஏன்டா பேசக்கூடாது. இப்ப நீ சொன்னல பொம்பளை ருசியா சமைக்கிறேன். ஆமா. எங்க இந்த கோயில விழுந்து சத்தியம் பண்ணு. யார் சொன்னா? கோயில் மேல சத்தியமா பொம்பளை ருசியா சமைக்கிறான். நான் இல்லேன்றேன். நான் ஆமான்றேன். அப்ப நீங்க ஒரு ஆண்கள் சார்பா நான் பேச வந்திருக்கேன். நீ உன் தாய்மாருக்கு சார்பா பேச வந்திருக்க. சரி ஆமா. இப்போ உனக்கு எனக்கு விவாதம் தான். நீ சத்தியமா சொல்லு பொம்பளை ருசியா சமைக்கல. இல்லன்னு நான் நிரூபிக்கிறேன். சரி. இப்போ நீ பெண். நான் இப்ப பொம்பளை ருசியா சமைக்கிறேன் நான் நிரூபிக்கிறேன். நான் ஆம்பளை தான் ருசியா சமைப்பேன். நான் பொம்பளை தான் ருசியா சமைக்கிறேன். உனக்கு எனக்கு பந்தயம். பந்தயம். நீ பெண்ணு ருசியா சாம்பியன் சொல்ற. நான் ஆம்பளை ருசியா சாம்பியன் சொல்றேன். காரணத்தை சொல்றேன். சொல்லு. ஒரு கல்யாணத்துக்கு போ. கல்யாணத்துக்கு போறேன். ஒரு பெரிய மாநாடு கூட நடக்குது. சரி. அங்க 10,000 பேர் கூடுவேன். சரி. லட்சம் பேர் கூட கூடுவேன். சரி. கல்யாணத்துல 5000 பேர் 2000 பேர் கூட கூடுவேன். சரி. அங்க சமையல் மாஸ்டர் யாரு? ஆம்பளை. அப்ப நீ பொம்பளை முறை என்ன பண்ணுவ தெரியுமா? எச்சியில எடுக்க, குழம்பு ஊத்த, கூட்டு பொரியல் வைக்க. அப்ப மாஸ்டர் உன்னை கூப்பிடுவேன். அந்த இது ரெடி கண்டு மெத்தத்தில் இவ்வளவு போறீங்க. அந்த கரை மசாலா பட்டா எழுதி கிறுக்கு மாதிரி மாறி போடின. இங்க மாஸ்டர் அப்படித்தான் பேசுவாரு. அப்பதான் அப்ப பொம்பளை பேசாம இருந்தா 100 ரூபாய் ஏத்தி கொடுத்தாங்க. இதுல விட்டுக்கிட்டு ஓடி வாடின்னு சொல்லணும். அப்படி இருக்கு. வேற என்ன வேலை வாங்க முடியாது. அந்த பருப்பு போடுறீ பாசி பருப்பு போடுறீ நைஸ் அரைச்சு போடுறீ எப்படி மிளகா அரைச்சிருக்க இதை அரைச்ச மாதிரி அரைச்சிருக்க. அங்க 10,000 பேர் லட்சம் பேருக்கு சமைக்கிறான ஆம்பளை. அவன் பெரிய ருசியான சமையக்காரனா. நீ ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளைக்கு பெத்த பிள்ளைக்கு நீ சமைக்கிறியா? நீ பீத்த சிரிக்கி நீ எல்லாம் நீ பெரிய ருசியான சமைக்கிறேன். ஆம்பளை லட்சம் பேருக்கு கூட சமைப்பேன். அவன் மாதிரி சமைக்கிறவன் நீ சாப்பிட்டு பாரு. நல்ல சொட்டை எப்படி நக்குவ. சும்மா இருந்தியாமல. சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆம்பளை இப்ப அங்க ருசியா சமைக்கிறேன். அந்த ருசியா சமைக்கிறதுக்கு பொம்பளை நாங்க ஒரு ஆள் சொன்ன வேணும் தெரியுமா? காய் வெட்டதா இருந்தாலும் சரி, அங்க கத்திரிக்காய் நறுக்கிறதா சரி. என்ன புடச்சுக்கிட்டு இருக்குதா? என்னையா கீழ இருந்து பின்னாடி என்னமா பாக்குற? குண்டி அளந்து 2 சேர் இருக்கு. ஏனுமா மாடு எதை சொன்னா எதை அளந்துருக்க? நீ எதை வளர்க்குறிய தேடி குண்டி அளந்து உனக்கு அதுல உரியா இருக்க. கலைஞனோட வேலை என்னன்னு ஒரு விஷயத்த நல்லா பண்ணுறாரு. அவர் என்னைக்கு இருந்தாலும் இன்னும் 1 மாசம் வந்து அண்ணன் நாவும் இருக்கும். நாங்க இந்த பகுதியில் ஓயாம வருவோம். நீனும் வருவேன். நம்ம கலைஞர்லாம் வருவோம். எங்கேயாவது இந்த வெளி கலைஞர்கள் வரும்போது அண்ணனை பத்தி தெரியாது. அப்ப இந்த ஒளிவரிக்கு நம்ம அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம நினைவு எப்பவுமே இருக்கும். அது மாதிரி எல்லாத்தையுமே ரசிக்க கத்துக்கிறோம். ரசிக்க கத்துக்கிறாம அங்க இருந்துக்கிட்டு தப்புன வர சொல்லுடே அப்படி சொல்லக்கூடாது. ரசிச்சாத்தான் ஒரு இந்த கலாச்சாரமும் நல்லா இருக்கு. ரசனை இல்ல அது செத்ததுக்கு சமம். ஆமா சரி. இப்ப பொம்பளை உனக்கு ருசியா சமைக்க மாட்டேன்றான். இப்ப அவ்வளவு ருசியா சமைக்கிறீல அங்க உனக்கு உதவிக்கு இருக்கிறது யாரு? பொம்பளை நாங்க தான் இருக்கோம். காய் வெட்டுறதுல இருந்து வெங்காயம் வெட்டுறதுல இருந்து தக்காளி வெட்டுறதுல இருந்து நாங்க வெட்டி வெட்டி உனக்கு கொடுத்தா தான் லம்பமா மொட்டையில போடுவேன். உன்னை எடுபிடிக்கிட்டே வச்சிருக்காங்க. நிறுத்தியா? அவ்வளவு நாங்க எல்லாமே பண்ணாலும் ஆம்பளை நீ ஆம்பளை நீ அங்க சமைக்கிறீல அவ்வளவுதான். நீ என்னன்னு மாநாட்டுக்கு சமைச்சாலும் ஒரு கல்யாணத்துக்கு சமைச்சாலும் ஒரு கோயிலுக்கு சமைச்சாலும் எதுக்கு சமைச்சாலும் சரி வீட்டுல பொம்பளை ஆக்கி போறதானே நக்கு நக்குன்னு நக்குற. அதெல்லாம் விட நீ சின்ன பையிலேயே உங்க அம்மா ஆக்குற சாப்பாடு தானே சாப்பிட்டுருப்ப. அப்ப உங்க அம்மா ஆக்குற சாப்பாடு நல்லா இல்லையா? நல்லா தானே இருக்கு நக்கிருப்ப. அப்ப அது பொம்பளை தானே. என்ன கபடி விளையாடும் பாத்திருக்கியா? 7 பேர் மெயின் பிளேயர் இருக்காங்க. 5 பேர் ஜப்சூட் இருக்காங்க. சரி உண்மையான ரிவிஷனே இருக்காங்க. என்ன கபடி விளையாட்டுல மொத்தம் 12 பேர். ஆமா ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு தகுந்தபடி ஆளு இருப்பாங்க. கிரிக்கெட்டுக்கு 11 பேர், கொக்கோக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இருக்கட்டும். சரி இப்ப என்ன கபடியில மொத்தம் 12 பேர், 7 பேர் உள்ள இருக்காங்க. சரி 5 பேர் ஜப்சூட். சரி 7 பேர் மெயின் பிளேயர். சரி ஒரு பிளேயருக்கு அடி விட்டா தான் இந்த ஜப்சூட் இறக்குறேன். சரி நீங்க வந்து ஜப்சூட் மாதிரி நீ வந்து மெயின் பிளேயர்லாம் இல்ல. உன் ஷோகேஸ் அதுல காட்டாத. என்னமா பொம்பளை கூட்டினாத்தான் நீ வந்து என்னமா காய்கறி வெட்டுற மாதிரி நாங்க ஆம்பளை பூரா காய்கறி வெட்ட தெரியாம அப்படியே உனங்க கையில வச்சுட்டு தடவிட்டு இருக்க மாதிரி பூரா கேட்டரிங் படிச்சுங்க ஆம்பளை பூரா தெரியுமா?
எல்லாத்துக்குமே வாழ்க்கைக்கு நீ எங்களுக்கு ஆண்களுக்கு உதவியா இருக்க. சரி. நான் என்னைக்குமே பெண்ணை இழிவா நினைக்க மாட்டேன். என்னைக்குமே உயர்ந்த இடத்துல தான் நினைப்பேன். சரி. இப்ப நீ சொல்றல்ல எல்லா வேலையும் ஆம்பளை நாங்க பாப்போம். ஒரே வேலை எங்கனால பார்க்க முடியாது. பிள்ளை பார்க்க முடியாது. ஏன் பக்தி நீ சொல்ல வர்ற நாங்க ஆம்பளை உரம் பிள்ளை பார்க்க முடியாதுன்னு நத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு போராட்டம் பண்ணுமா? இல்ல. எங்கனால பிள்ளை பார்க்க முடியல, எங்களுக்கு பிள்ளை வரத கொடு, நாங்க பிள்ளை பத்து காட்டுறோம் அப்படின்னு போராட்டம் பண்ணுவோம். இல்ல இல்ல எங்கேயாவது திருச்சிலயோ ஹைகோர்ட்லயோ மதுரை ஹைகோர்ட்லயோ ஏதாவது மனு தாக்கல் பண்ணோமா? இல்ல. பிள்ளை பார்க்க மாட்டோம் நாங்க சொன்னோம். இல்ல. நாங்க சொன்னோமா? இல்ல. இல்ல இல்ல. அந்த ஆண்டவன் உனக்கு கருப்ப பைய இத்த தண்டியா உள்ள ஓட்டுறேன். அந்த கருப்ப பையில நல்லா நீர் பாசனம் பாசுற மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன மைத்த பண்றது? அப்புறம் நாங்க பிள்ளை பார்க்க மாட்டோம், நீங்க பிள்ளை பக்க அப்படின்ற நீ பிள்ளை மட்டும் பெண்ணு பக்கலன்னு வச்சுக்க உன்னை எல்லாம் பொட்ட நாய் கூட காலத்துக்கிட்டு ஒண்ணு இருக்காது. நீ ரொம்ப பேசக்கூடாது தன்ராஜ். நம்மளும் பிள்ளை பெக்கிறோம், எங்களை மாசமாக்குமா? என்னையா என்ன இப்படி கிளம்பிட்டீங்க வண்டி? மாசமாக்குற உங்களை நான் மாசமாக்குறேன். நீங்க பிள்ளை பக்கறதுக்கு நல்ல அழுக்கு அந்த நீங்க நல்லா இருக்குல்ல? எத்தனை நாள் தான் நாங்க வங்காச்சியா கிடந்து பிள்ளை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கிறது? ஐயா இப்ப எந்த வேலைக்கு போனாலும் பொம்பளை நாங்க இல்லாம உங்களா பண்ண முடியாது. இப்ப ஒண்ணு வேணாம், இப்ப ஒரு வீடு கட்ட போங்க. இப்ப வீடு கட்ட கொத்தனார் போனா கொத்தனாருக்கு சித்தாளு தேவை. சித்தாளு இருப்ப நாங்க கூட மாட வந்து நாங்க எல்லாமே கீழே கலவை கடந்து கொடுக்கணும், கல் எடுத்து கொடுக்கணும். நீ பாத்தீங்கன்னா சாரத்துல நின்னுக்குவ, நீ பாட்டுக்கு மட்டை கம்பியை தூக்கு கொண்டு தொங்க விட்டுக்கிட்டே கிடப்ப. இப்ப தொங்க விட்ட தூக்கு கொடுக்க வேலை கொடுக்கணும்ல. எங்க நீ வந்த ராசாத்தி இப்படி பேசுற? ஆனா உனக்கு உண்மையாக பொண்டாட்டியா மட்டும் நான் வாச்சேன்னு வச்சுக்கவே குருணமத்தை குலைக்கி கொண்டுருவியா? ஓடி போயிடுறியா? வாயா இது சீத்தாள் கலைக்கு பொம்பளை வர, கலவை கலைக்கு பொம்பளை வர. எந்த காலத்துல இருக்குன்னு தெரியல, பூரா இந்திக்காரங்க வந்து குமிச்சிட்டாங்க. பொம்பளையே இல்ல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு கட்டுறேன், சத்தியம் இது மெய்யாலுமே சொல்றேன். ஒரு பெண்ணு இல்ல, ஒரே ஒரு மேஸ்திரி மட்டும் இருக்காரு. அதுல வந்து நிமிந்தாள் வேலை பாக்குறது, கலவை அள்ளி செங்கலை வச்சு இப்படி பூசுறது எல்லாமே இந்திக்காரனே பாக்குறேன். இந்திக்காரன் பாக்குறத பத்தி தப்பா நான் சொல்லல, பாக்கட்டும். இந்த தாய் நிலத்துல நம்ம தமிழக நிலத்துல யாரு வேணாலும் வந்து வாழு. ஆனா எங்களை ஆளணும்னு நீங்க ஓட்டு உரிமை எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க இருக்கீங்களா? அதை நினைச்சா தான் எங்களுக்கு வவுத்தரிச்சிடாங்க. இப்ப நம்ம போய் அங்கே வட மாநிலத்துல போய் எங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்க கேட்டா கொடுப்பானா? வந்தோன்னா எல்லாருக்கும் ஓட்டு உரிமை கொடுத்துரும். அங்கே மறுபடியும் அவங்க 1.5 கோடி பேர் வந்துட்டாங்களா? இப்ப இன்னும் கொஞ்சம் காலத்துல பரவாயில்லையா, ஹோட்டல் கடை எந்த ஹோட்டல் கடையில போனாலும் சரி, சின்ன கிராமத்துல கூட பார்த்தாலும் இன்னொரு விஷயங்கள் நம்மகிட்டே ஒரு பலர் இருக்கு. என்ன? நம்ம எந்த வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு இது வலிச்சிருது. எது? இந்த வெதர் வலிச்சிருது. நோகாம சம்பாதிக்கணும்னு நம்ம திட்டப்படுத்துறோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த வேலை பார்த்தா கேவலம், டீ கிளாஸ் கிளம்புனா கேவலம், பேக்கரியில் இருந்தா கேவலம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. எதை நம்ம கேவலம்னு நினைக்கிறோமோ அது நம்மளை அடிமையாக்கிறோம். இந்த இடத்துல உனக்கு எனக்கு சொத்து தரா இல்ல வாங்கிற சண்டையா இல்ல கொடுக்கலவாங்க இல்ல இல்ல பொண்டாட்டியா என்னப்பா ஒன்னே ஆனா உனக்கு பொண்டாட்டியா இருந்தா மூணே நல்லா தெரிஞ்சு ஓடி போயிருவேன். வாயாடா இது இல்ல இல்ல ஒன்னே அப்பா ஒரே ஒன்னே கட்டுறது ஒண்ணுதான். காளையார் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? அப்ப நிறைய பேரு எங்க காளையார் கோயில்ல 2 கோபுரம் இருக்கும், காளீஸ்வரா கோபுரம். அதுல 3 சிவலிங்கம் ஒரே இலக்குல இருக்கும். அதுல ஒரு யானை கட்டி கிடக்கு. அந்த யானையை கட்டி தீனி விடுறது ஒண்ணுதான், உன்னைய கட்டி தீனி. ஆனா உன்னை நாடத்துக்கு டான்ஸுக்கு எவனும் தப்பா செலக்ஷன் பண்ணிட்டேன். உன்னை ஸ்ட்ரைட்டா ஆர்மிக்கு எடுத்துருக்கணும். உனக்கு நெஞ்சு விரியும் போது 85 சென்டிமீட்டர், போது 75. மாடு எவ்வளவு பெரிய மாடா இருந்தாலும் சின்ன முளக்குச்சி எல்லாம் கட்டி கிடக்கு. சொல்லுங்க, இப்ப பூரா சின்ன முளக்குச்சி எல்லாம் 10 பூரா மக்க மக்கள பூரா இதுக்கு போது இருக்கட்டும். ரொம்ப பேசிருக்க கூடாது. யாரும் பண்ற இந்த இடத்துல ஆட்டக்கார பிள்ளை ஆடிப்படி யாரும் அப்படியா? வாங்க தலைவரே, அன்பை பழுத்து பெருமைப்படுத்திய என் தம்மான சிங்கவங்க தானே தலைவரே, வாங்க என் வாழ்த்துக்கள். வாங்க என் வாழ்த்த சீமான வாங்க. டவுசர் போடல, ஒரு மயிரும் போடல, எனக்கு தெரியும். நீங்க மே பாக்கெட்ல சோப்பு காய்ச்சி இருக்கீங்க. கொண்டாங்க யாரும் சொல்லு, இல்லைன்னா மொத்தவங்க மட்டும் பேசுவாரு. நீ ஏமா சொல்லு அது கிடக்கட்டா. அது பாவம், அவருக்கு ஒரு ஜாலியா. நீ சந்தோஷமா இருந்த, நீ பேசாம இரு. சந்தோஷத்தை யாரையும் கெடுக்க விட மாட்டேப்பா. மட்டும் பேசாத.
இருக்கு, குறும்ப இளநீ இருக்கு. சரி, அவன் இழந்த பழத்துல சின்ன டவுட் என்னன்னு தெரியல. முதல்ல பழம் இருந்துச்சு, இழந்த பழம் இப்படியே ஆட்டிக்கிட்டு இருந்தா அவனுக்கு கணக்கு தெரியுமா? சரி ஏமா சிவாமி அது இருக்கட்டும், உன் பழம் இருக்கேன், உன் பழத்துல சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் உனக்கு? உன் பழம் நல்ல டெம்பரா இருக்குமா, இல்ல குழப்பம் இருக்குமா? ஏன் புடிச்சு பாருவே இருக்கு சங்கத்துக்கு உன்னையெல்லாம் பாதுகாப்புக்கு அண்ணனை கூட்டிட்டு வந்தா அப்படித்தான் இருக்கும். இல்ல சங்கத்துக்கு அவதான் கிட்ட கேக்குறான் பாரு கேள்வி. உன் பழம் இருக்குல்ல, நீ உனக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்? கேக்குறேன். பழம் உன் மட்டும் காய்ச்சி மட்டும் பழத்தை விசாரிக்கிறேன். நீ வியாபாரி தானே? ஆமாண்ணே. அது நல்லாவே குழப்பம்னு இருந்தாலும் டெம்பரா இருக்குன்னு சொல்லணுமா? வியாபாரத்தை எப்படி ஓட்டணும் அப்படித்தான் ஓட்டணும். என் பழம் நல்லா இருக்கு, நீ என் பழத்தை மட்டும் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, என்னை தவிர்த்து வேற யார்ட்டையும் பழம் வாங்கி சாப்பிட மாட்டேன். தெரியும் 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 உன் பழத்தை பத்தி அவ்வளவு டேஸ்ட். உன் பழத்துல என் தங்கச்சி பழம் எனக்கு தெரியும். காம்பு இருக்கா? ஏன் அப்புறம் காம்பு இல்லாம எப்படி இருக்கும்? சரி, பழம்னா காம்பு இருக்கதானே செய்யும். அது இருக்கட்டும். ஏய், நீ என்ன கையெல்லாம் அங்க கொண்டு போயிட்டு இருக்க? இல்லம்மா, உன் பழத்து காம்பு இப்படி கிள்ளுனா பால் வருதா? யாரு நீ என்ன எதை கேக்குற? நீ எதை பாருக்கிட்டே கேக்குற? அந்த பிள்ளை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ எதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற, அதை பண்றேங்கிற, இதை பண்றேங்கிற. என்ன உன் பார்வை எங்கே போயிட்டு இருக்க? நான் அங்க திரும்பியா? உன் பழத்தை சொல்லிட்டேன். ஆமா, இப்போ உனக்கு எனக்கு போட்டு பாரு, இங்க திரும்பிக்கிட்டே இருந்தா கண்ணை ஓட்டி போய் அப்ப அங்க திரும்ப. என்னத்தை கொண்டு போற? ஒரு மசூர் இல்ல, நல்லா தெரிஞ்சுக்க. என்ன செத்தமனா வக்க மக்கள் இங்க பாரு, இங்க வா, பக்கத்துல இருந்தா இந்த தோல் உனக்கு டெம்பரா இருக்கிற வரையும் தான் உடைய 10 வயலுக்கு ரவுண்டு கட்டி சுத்துவேன். இது என்னைக்கு லேச்சா சுருக்கம் கொடுக்க ஆரம்பிக்குதா? ஒன்னு சத்தியமா நத்தம் பச்சாட்டுல முறுக்கு வைக்க கூட கொடுக்க மாட்டேன். அந்த பிள்ளைக்கு தெரியாத, அந்த பிள்ளைக்கு தெரியும் டெம்பரா இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை இருக்கிற வரையும் நல்லது கிட்ட செஞ்சு பிடிச்சி செத்து போகணும். நீ செய்ய காத்திருக்கிற யாவர்த்த சொல்லியா? என் தங்கச்சி அப்படி பேசப்படாது. என் தங்கச்சி நீ அப்படி பேசப்படாது. இதுக்கெல்லாம் ஏறாட்டி நீ திறமையான ஆளு. தம்பி 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 சரிதான், நீ நினைக்கிறலாம் சந்தோஷமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், அது டைட்டான பாவாடை, தூக்க முடியாது. பாவாடை தான் தூக்க பாக்குறேன். இப்படிய காலம் காசு வாங்கிட்டு போனா அது போய் என்கிட்ட செலவழிச்சிருவான். நீ நாடகத்துக்கு வந்துட்டு போவ, சீசன் முடிஞ்சிடும். நாளையில இருந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு நாடகம் இல்லை. ஒரே ஒரு முத்தம் கொடுத்தேன் அந்த 6 நாள். என்ன நீ பேசிருக்க? லிப்டிக் போட்ட வாக்கில் இருக்கான்.
இல்லாத மாதிரி நடிக்கிறியா? சாமி தண்டு பட்டுச்சா? தம்பி நடராஜ் யாரு ஒரு சின்ன உதவி பண்றியா? கொஞ்ச நேரம் ஆல்ரவுண்ட் வாசி. இந்த ஆல்ரவுண்ட் சாமான வேணாலும் கொண்டுட்டு போய் சம்பளத்தையும் வாங்கிக்க. நான் 4 குத்து குத்துறேனே. நீ என்னைக்கு ஐயப்பன் மாலை கட்டினியோ நீ கிளம்பிட்ட. இந்த கம்பியோட பாத்துக்க எவ்வளவு கடுப்பா இருக்கானு. ஒண்ணு இவ்வளவு குத்திச்சு. நல்ல வேலை நீ எதுக்கு நிக்கிற? தள்ளி நில்லு. நடராஜ் எங்க 4 பேருக்கு அக்கறை இருக்கா பாத்தியா? நீ போய் அதுல குத்தம் அதுதான் பாத்தியா அப்படிங்குது. இல்ல ஏதாவது ஒண்ணு பாதிப்புனா பாவம் என் கூட வந்திருக்கிற கலங்கு சங்கே முழங்க எப்போது மாற்றம் குண்டு இல்லைன்னா சரி செல்புட பூராமே முத மாதிரி சாலி போட்டா வண்டி ஓடுறது ஆமா பூரா சுச்சு பொதுக்கு நமக்கு குண்டு இல்லம்மா இது தோட்டா ஓடுறது தோட்டா சிவகாமி சொல்லுங்க
ஐ லவ் யூ. தன்ராஜ் வீட்டில் இருந்தாலும் இருக்காங்களா? நல்லா இருக்கு. எனக்கு என்ன கல்யாணம் வேலை அவர் எங்க அக்கால கேட்கு. அப்படியா? 2 அக்கா. 2 அக்கா இருக்காளா? 2 பேரையும் கட்டி கொடுத்தாச்சு. 2 பேத்தையும் கட்டி கொடுத்தா ஐயோ இம்சா போச்சு. ஒரு அக்காவை வந்து தூத்துக்குடியில கட்டி கொடுத்துருக்கு. சரி. என்ன பண்ணது? தூத்துக்குடியில அக்காவும் வீட்டுக்காரரும் உப்பளத்துல வேலை வைக்கிறாங்க. உப்பளத்துல. உப்பு மச்சான் கூட்டுறாரு. அக்கா உப்பை பூரா பேக்கிங் பண்ணுது. பேக்கிங் பண்ணுது. சிவகாமி. ஏன் தன்ராஜ் பையன் நல்லா படிக்கிறாங்களா? ஐடலா. எங்க அக்கா வயலுக்கு. அக்கா பேலா. மூத்த அக்கா வயலுல கேட்கறாரு. மூத்த அக்கா பேலா. மூத்த அக்காவை ஏறுவாடியில கட்டி கொடுத்துருக்கு. மச்சான் கீழ்பாக்கத்தில் இருக்காரா? மச்சான் துபாயில ஏற முடியாம இருக்கு. ஏன், என்ன காரணம்? கல்லுவலி பாஸ்போர்ட்ல படி. கல்லுவலி அப்படியா? முன்னாடி அடிச்சுட்டேன். இப்பனாச்சும் ஏறுவாரா ஏற மாட்டாரா? தெரியல அவர் வந்து அவர் ஏறாரு ஏறாம இருக்காரு. இங்க வாரு நீ. ஏ சிவகாமி என்னை விட்டுட்டு வேற வெண்டின் ஜம்பனி போயிருவியா? அதெல்லாம் நான் போக மாட்டேன். நீங்க என்னை விட்டு எதுவும் போயிட மாட்டீங்களா? நீங்க கையை விட்டுற மாட்டீங்கல்ல? கஞ்சி குடிக்கிற கையை போய் அதுல விடுவாங்களா? என்னம்மா சொல்றீங்க? ரெக்ஸோனா சோப்பு போட்டாலும் வாட மயிரில் கூட பார்க்காது. எதுக்கு? இருக்குதே. சரி எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? சரி. என் காதலை சொல்லுகிறேன். சொல்லுங்க. நம் காதல் புனிதமானது. அம்மா. இந்த உசிலம்பட்டி கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து காலையில் நல்லா சாணியை பிறக்கி நல்லா குண்டாஞ்சத்துல போட்டு கரைச்சு நல்ல தேஞ்ச விளக்கமாறு எடுத்து குல 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 நல்லா கரைச்சு உன்னையும் என்னையும் முச்சந்தில நிக்க வச்சு சப்பு சப்புன்னு இதுலயே அடிச்சு. இதுல சப்பு சப்புன்னு அடிச்சா என்ன ஆகும்? பல்லு கொட்டிடாதா? அப்படித்தானே சப்பு சப்புன்னு கேக்குது. என் காதலை சொல்லுங்க. சொல்லு. இந்த பாவத்தை மட்டும் கேட்டு இன்னைக்கு தாண்டா சுதந்திரமா இருக்கு. தீபாவளிக்கு வேட்டு போட்டாங்க. அவர் எங்க வீட்டுல 15 நாய் உள்ள வீட்டுல இந்த வெளியே போட்டு இந்த நாய்கள் பாவமே. நாய் மட்டும் இல்ல குருவி இறுதி ஒன்னத்தையும் காணும். அதெல்லாம் மறந்துருச்சு. சுதந்திரமா தெரியுவாரு. இந்த சத்தம் அதுக்கு பயம் இல்ல. அதனுடைய இதயம் பாலியம். ஆமா சின்ன இது. ஹலோ ஹலோ என் தேசம் என்னாலும் சந்தோஷம்
சுப்பிரமணிய அன்பு அண்ணன் முன்னாடி இருக்கானே உத்தரம்பட்டியை சேர்ந்த அன்பு அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் அவர்கள் எனக்காக அன்புபடுத்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி தமிழர். நீ முதல்ல இருக்கியா நான் முதல்ல இருக்கான்னு தெரியாம இங்கிட்டு கட்டி பிடிச்சிருக்கேன் பாரு. இருக்கட்டுமே பேசாம அன்பு அண்ணன்கள் போயிட்டோம். தோப்புலையா கூட்டுல இல்ல தோப்புல இல்ல. உங்கள் வள்ளி திருமண நாடகத்தை பல மேடைகளில் பார்த்திருக்கிறேன். அதில் சிறந்தாங்கி, புதுக்கோட்டை, கவரையப்பட்டி, பெரியகுளம் போன்ற நாடகங்களில் துரைராஜ் அவர்கள் நாடகத்தை சிறப்பிக்க வேண்டும் என்றும் விரும்பும் நபர்கள் பாறைப்பட்டி சந்திரன் மாட்டு வியாபாரியானே, ஆமா அழகர், பரளிப்புதூர் அழகப்பன், ஆமா நாடக குழுவினரை பாராட்டி அத்தனை பேர்களுக்கும் 301 ரூபாய் அன்பில் பிடித்த பெருமை எடுத்துள்ளார்கள். அன்பு இந்த உலகத்துல ஒரு கலைஞனாக நாங்க எதையுமே சம்பாரிச்சு மிச்சம் கொண்டு போகல. ஆமா உண்மையாவே சொல்றேன், ஒரு பொய்லாம் சொல்லல. ஒரு கலைஞன் இறந்து போன பிறகுமே இந்த நாடக ரசிகர்கள் மத்தியில வாழ்றான் பாருங்க, அவர் மிகப்பெரிய ஒரு சிறந்த கலைஞர்கள். ஆமா அந்த விதத்துல எங்க நாடக கலைஞர்களில் அத்தனை நடிகர்களுமே இந்த பகுதியில, இந்த நட்டம் பகுதி, இந்த இந்த இது அலங்கநல்லூர், இந்த திண்டுக்கல், இந்த ஏரியா பூராமே எங்களை உங்க மனசார எங்களை நிறைஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு நாங்க என்னைக்குமே அந்த நன்றி கடனை என்னைக்குமே மறக்க மாட்டோம். அன்பு ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆமா அன்பில் பெருத்து பெருமைப்படுத்திய அன்பு எங்கள் அனைவருக்கும் பாகுபாடு இன்றி பரிசினை வழங்கி எங்களை கௌரவித்த அன்பு ரசிகர்கள், எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி. வணக்கம். போயிட்டு போறா இவ்வளோ பிள்ளையா இல்ல. ஆமா ஆமா மறைந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவருமாகிய மரியாதைக்குரிய அருமை பாசமுக்கு அன்பு ஐயா, அன்பு அப்பான்னு கூட சொல்லலாம். ஆமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஒரு பாடலை பாட சொல்லியிருக்காங்க. ஆமா அவர்களுக்கு இணங்காக, அன்பு ரசிகர்களுக்கு இணங்காக இந்த பாடலை அவருக்காக சமர்ப்பணம் செய்கிறேன். ஆமா இந்த படமே பொன்மன செல்வன். ஆமா அற்புதமான ஒரு திரைக்காவியம்.